ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கிறிஸ்பியான ஹெல்த்தியான இந்த கோதுமை பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கேன், 1/4 ஸ்பூன் உப்பு, இது கூட 1 ஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கேன். நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், இது சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாதாரண எண்ணெய் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா அந்த மாவும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டே மொத்தமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 5 நிமிஷம் பனைஞ்சிக்கிடுவோம். எண்ணெய் கூட போட்டுக்கலாம். நல்லா பசைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம இதை கோலா போட ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம 8 உருண்டைகளை ரெடி பண்ணணும். ஸோ நான் இதை முதல்ல கட் பண்ணிக்கிறேன். 8 பார்ட்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையை உருட்ட ஆரம்பிப்போம். இந்த மாவு பார்த்தாலே நமக்கு தெரியும், அதோட ஸ்ட்ரக்சர் தெரியும். இது போல் நல்லா அழுத்தி உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா அழுத்தி தேய்ச்சோன்னா அழகாக வந்துடும். ஓகே, இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம இதுக்கப்புறம் கீ பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமையிலே செய்யணுன்றதுக்காக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு கூட போடலாம். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம தனித்தனியாக ஃப்ளாரும் எண்ணெயும் நெய் ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்ருக்கலாம். ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மாவு போட்டு நல்லா தின்னாக தேய்க்க ஆரம்பிச்சிருவோம். எந்தளவுக்கு தின்னாக தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்குவோம். நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மாவு போட்டுக்கலாம். நல்லா தின்னாக தேய்ச்சிக்குவோம். நம்ம மாவு போட்டோன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி நல்லா தின்னாக தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வேண்டாம், ஏற்கனவே நம்ம நெய்லாம் சேர்க்குறதுனால எண்ணெய் போட்டு தேய்க்காமல் இது போல் மாவு போட்டு தேய்ச்சி ரெடி பண்ணிக்குவோம். அதை பார்த்தாலே தெரியும், கையில் நம்ம உள்ளக்குள்ள கை தெரியும். இது போல் 8 உருண்டைகளையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கீ பேஸ்ட்டை இது மேலே அப்ளை பண்ணிடுவோம்.
நல்லா கையை வச்சு எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுக்குருவோம். இது 8 சப்பாத்தி தேய்ச்சோம்ல, அதில் 4 நம்ம இது ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு செட்டாக ரெடி பண்ணிக்குவோம். இது மேலேயும் கீ பேஸ்ட் போட்டு, நம்ம குழந்தைங்க மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய நெய் போட்டுக்கலாம், தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். இது மேலே நான் பெரியவங்களும் சாப்பிட்றதுனால நெய் வந்து கம்மியாகவே நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் இந்த நெய் இது பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த லேயர் ஃபார்ம் ஆகி வரும். நம்ம இது போல் செஞ்சோன்னா பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களும் சாப்பிட்டுக்கலாம். இது போல் நம்ம எல்லா சப்பாத்திகளையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது நம்ம 4 வச்சுருக்குறோம். இப்போது இது மேலேயும் நெய் அப்ளை பண்ணி நம்ம இதை மடக்கிடுவோம். அதை நம்ம மடக்கிறதுக்கு மேலேயுமே நெய்யை கையில் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிடுவோம். இது போல் மடிச்சிடுவோம் நல்லா. இதே மாதிரி இன்னொரு செட்டையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். மீதம் இருக்க 4ஐயும் இது போல் நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது செட் ஆகிறதுக்காக கவர் பண்ணி நம்ம 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருவோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பொரிக்கிறது மட்டும்தான். இதை நல்லா இது போல் தேய்ச்சி ஓரங்களெல்லாம் நம்ம அது சேஃபாக கட் பண்ணி எடுத்துருவோம். ஓரங்கள்லாம் கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு நம்ம இதை சேஃபாக கட் பண்ணி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது தான். எண்ணெயை நம்ம மீடியம் ஹீட்டில் காய வச்சுருக்கேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சாலும் எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு கொஞ்சம் பொரிய வரையில் சிம்லேயும் மீடியம்லேயும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். நம்ம இறக்குற நேரத்தில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கலருக்காக வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம டீ டைமில் டீ கூட சாப்பிட்லாம். கூடவே நம்ம சட்னி, தக்காளி சாஸு, மயோனீஸ் இது கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.